ஹாய் மக்களே, நான் கணேஷ். நான் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் வந்து Rupee360. இந்த சேனலில் வந்து ஃபினான்ஸ் நியூஸ் அண்டு கான்செப்ட்ஸ் வந்து பேசலாம் அப்படின்னு ஐடியா. இதில் வந்து கான்செப்ட்ஸ் மட்டுமே பேசியிருந்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்லேருந்து கான்செப்ட்ஸ் போகிறோம். இது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கூல்லலாம் மேக்ஸ் படிச்சிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு டெரிவேஷன் வரும், அப்புறம் ஃபார்முலா இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் நம்ம சம் போடுவோம். சம் போட்டோன்னா ஓரளவுக்கு புரியும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு மேத்தமெட்டிஷனோ சயின்டிஸ்ட்டோ எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் அவங்க டெரிவேஷன் எடுக்கிறாங்க. ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்ஸையோ இல்லை சிச்சுவேஷனையோ அவங்க அசம்ஷனாக வச்சு டெரைவ் பண்ணி ஃபார்முலாஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்போ படிக்கும்போது நம்ம மட்டும் எப்படி உல்ட்டாவாக படிக்கிறது? ஸோ நம்மளும் வந்து அந்த மெத்தடில் வரணும். அப்படி இல்லாட்டி நம்ம எப்பவும் போல் எக்ஸாம்பிள்லேருந்து திரும்பி வந்து கான்செப்ட் சொல்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதே தான் வந்து இதுலேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன், ஃபினான்ஸ்லேயும். ஸோ எப்படின்னா, இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸாக நம்ம நியூஸஸை வந்து எக்ஸாம்பிள்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ நியூஸ் வந்து ரியல் டைம் இன்சிடென்ட். ஸோ நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னாலும், ஒரு நியூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நியூஸ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நியூஸ் வந்து சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, ஹியூமன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ரியல் டைமில் நடக்குது. ஸோ ஒரு இதை அச்சீவ் பண்ணணும்னு இல்லாமல் ஜென்ரலாகவே நியூஸ் படிப்பாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும் கான்செப்டை விட. கான்செப்ட் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எதுவுமே இன்வால்வ் ஆகிருக்காது. நம்ம வந்து ராவாக அப்படியே படிக்கணும் லாஜிக்கலாக. ஸோ இது லாங் ரன்னில் அதை படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கான்செப்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா படிக்க அப்படின்னா இருக்காது. உடனே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருக்கணும்னா நம்ம எக்ஸாம்பிள்லேருந்து கான்செப்ட் போகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நியூஸ் மூலிமா நியூஸ் சொல்லி அதில் வர டேர்ம்ஸையோ ஜார்கன்ஸையோ கான்செப்டாக வந்து பேசலாம் முடிஞ்சால். எப்படி போகும்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. ஸோ பர்சனல் ப்ராடக்ட் சஜஷன் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஏதாவது டெசிஷன் எடுக்கணும், ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சிடர் பண்ணிவிட்டு எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணலாம். ஸோ நான் ஏதோ ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ப்ராடக்ட் சஜஷனாக எடுத்துக்கூடாது. அது வந்து எக்ஸாம்பிள் தான், புரியறதுக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன்.